Hi friends, welcome to our YouTube channel. நம்ம சேனலுக்கு என்ன பார்க்க போறோம்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் இதுக்கு யூஸ் ஆகுது. நம்ம எப்படி சாப்பிடணும்னு சொல்லி நம்ம சேனலில் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். அதுக்குள்ள நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நீங்கள் பார்க்க முடியும். நம்ம சேனல் அதிகமாக என்ன சொல்லிகிட்ருக்கோம், ஹேர் ஆயில், ஹேர் பேக்கு, ஃபேஸ் பேக் இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம ஹேர் ஆயில் ஹேர் பேக்காக போடுறது ஒரு 50% நம்ம ஹேருக்கு போய் சேருது. நம்ம பாடியில் நிறைய ப்ராப்ளம், ஒருத்தருக்கு ரத்தம் கம்மியாக இருக்கனால ஹேர் ஃபால் ஆகுது, ஒருத்தருக்கு தைராய்டு இருக்குது, டேப்லெட் அதிகமாக எடுத்துருக்காங்க, இரெகுலர் பீரியட்ஸ்னால ஹேர் கொட் ஆகுது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், இன்டேக்காக குடிக்கும் போது அது கொஞ்சம் 100% எனக்கு யூஸ் ஆகுது. உங்களுக்கு அது யூஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஏபிசி ஜூஸு, பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி சாப்பிடும் போது, வால்நட்டு, அப்புறம் அத்திப்பழம், திராட்சை இதெல்லாம் சாப்பிடும் போது நம்ம பாடியில் இருக்கிற கால்சியம், விட்டமின் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். அதனால் ஹேர் நல்லா தடிமனாக வளரும், நம்ம ஹேர் க்ரோத்துக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஜூஸாக நீங்கள் உங்களுக்கு அது பிடிக்கலைன்னா இதெல்லாம் போட்டு ஜூஸாக நாட்டு சக்கரை சேர்த்திக்கோங்க. அந்த ஒயிட் சுகர் வேண்டாம், நாட்டு சுகர் சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப நல்லதுங்க. ஹேர் பேக்கு, ஃபேஸ் பேக்கு இது எல்லாத்தோடய நம்ம இது சாப்பிடும்போது ஃபேஸ் நல்லா பளபளன்னு தெரியும், ஹேர் வளரதை நீங்கள் பார்க்கலாங்க. இந்த வீடியோ போட்டிருக்கோம், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்ச நாள் நம்ம சேனலில் வீடியோ போடுறதில்ல, கொஞ்சம் சில பல காரணம், அதனால் நான் சாரி சொல்லியிருக்கேன். இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வரும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.